அநேகர் இன்றைக்கு பல போராட்டங்களுக்கு மத்தியில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். பல இன்னல்கள், நெருக்கடிகள், கவலைகள் என எல்லாவற்றையும் எதிர்கொண்டிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் பாக்கியவான்கள். ஆம், வசனம் சொல்லுகிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்களாம். இன்னும் சிலர், நான் எவ்வளவோ ஜெபிக்கிறேன், பலமடங்கு விசுவாசமாய் இருக்கிறேன், தேவனுக்கு மிகவும் உண்மையாய் இருக்கிறேன், பயந்து நடக்கிறேன், இப்படி இருக்கிற எனக்குதான் இப்படிப்பட்ட காரியங்களையும் சூழ்நிலைகளையும் பார்க்கிறேன். எல்லாவிதமான அக்கிரமங்கள், அந்நியாயங்கள் செய்கிற மனிதர்கள் சந்தோஷமாய் இருக்கிறார்கள், நானோ கஷ்டப்படுகிறேன் என்பீர்களானால், இது உங்களுக்கு ஒரு சோதனையின் காலம். ஆம், வேதத்தில் யோபு என்கிற செல்வன் மனிதன் ஒருவன் இருந்தான். அவனுடைய நாட்களில் எல்லாம் ஏராளமாய் இருந்தது. பலவிதமான ஆசீர்வாதங்கள் அவனுக்கு இருந்தன. தேவனுக்கு பயந்து நடக்கிறவனாக இருந்தான். யோபுவிடம் அவனுக்கு வேண்டிய சகலவிதமான ஆசீர்வாதங்களும் இருப்பதினால்தான் உம்மை துதிக்கிறான். அவனிடம் இருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்து போட்டு அவனை சோதனைக்குள்ளாகி காட்டுகிறேன், அப்பொழுது உம்மை தூஷிப்பான் என்று சாத்தான் தேவனிடம் கூறுகையில், நீ பரிசோதித்து காட்டு என்று தேவன் சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தார். அதனால்தான் பல சோதனைகளை யோபு சந்திக்க நேரிட்டது. யோபு தன்னுடைய சொத்துக்களை இழந்தார், தன்னுடைய பிள்ளைகளை இழந்தார், மேலும் சரீர ரீதியான நோய்களில் பாதிக்கப்பட்டார். எத்தனையோ சோதனைகள் யோபு சந்திக்க நேரிட்ட போதும் யோபு ஒருபோதும் தேவனை தூஷிக்கவில்லை. யோபுவின் மனைவியோ, இவ்வளோ நடந்த பின்பு தேவன் இனி உனக்கு இறங்குவாரோ, தேவனை தூஷித்து உயிரை விட்டுவிடுங்கள் என்று சொன்ன போதிலும் யோபு தேவனை தூஷிக்கவில்லை. தேவனை துதித்தார். மேலும் யோபு சொல்லுகிறார், தேவன் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்பதாய். யோபுக்கு உண்டான சகல சோதனைகளையும் முடிந்த பின்பு தேவன் யோபுவின் விசுவாசத்தை கண்டு யோபுவிற்கு 2 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தார். எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் யோபுவை போல நேர்மையாய் நடந்து தேவனுக்கு பயந்து வாழ்ந்தாலும், பல போராட்டங்களை சந்திக்கிறேன், பல சோதனைகளை சந்திக்கிறேன் என்பீர்களானால், கர்த்தர் உங்களை சோதித்து பார்க்கிறார். ஆம், நம்மை சோதித்து பார்ப்பதற்கும் அவருக்கு அதிகாரமுண்டு. என்ன நடந்தாலும் கர்த்தரை துதியுங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். ஒருவேளை உண்மையாயிருக்கிற எனக்கு மாத்திரம்தான் சோதனைகள் வருகிறது, அக்கிரமம் செய்கிறவர்கள், அநியாயம் செய்கிறவர்கள் எல்லோரும் நலமாயிருக்கிறார்கள் என்று புலம்பிக் கொண்டிருப்பீர்களானால், இது உங்களுக்கு ஒரு சோதனையின் காலம். உங்கள் நாவில் இருந்து தேவனை தூஷித்திட மாட்டீர்களா என்று சாத்தான் வகை தேடிக் கொண்டிருக்கிறான். ஒருபோதும் விசுவாசத்தை இழந்துவிடாமல் என்ன நடந்தாலும் தேவனை துதியுங்கள், கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதங்களை காணச் செய்வார். யோபு சோதனையின் மத்தியில் சொல்லுகிறார், அவர் என்னை சோதித்தபின் நான் பொன்னாக விளங்குவேன் என்பதாய். ஆம், நீங்களும் பொன்னாக விளங்குவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.